ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி எங்கள் ஊர் சைடுகளில் ரொம்பவே பாப்புலரான பழ ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது நிறைய ஊரில் ஃப்ரூட் மிக்சர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் முக்கியமான பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தாங்க. நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி மற்ற பழங்கள் எல்லாம் உங்களுடைய விருப்பம். உங்கள்கிட்ட எந்த பழங்கள் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் இந்த பழ ஜூஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் இந்த பழ ஜூஸ் பண்ணையில் கையால் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கூல் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு கரண்டியை வச்சோ இல்லை மற்ற வச்சோ அல்லது இந்த மாதிரி டம்ளரோட அடிப்பாகத்தை வச்சோ கூட மசிச்சுக்கலாம். இப்போ மற்ற பழங்கள் சேர்க்கலாங்க. கிரேப்ஸு மாதுளையெல்லாம் கடைசியில் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும், சேர்த்து மசிச்சுக்க வேண்டாம். இப்போ நான் மாம்பழம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைகளில் சேர்க்குற ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. ஏன்னா இந்த பழ ஜூஸ்க்கு அட்ராக்ஷன் கொடுக்குறதே அந்த ரெட் ஃபுட் கலர் தான். நம்ம அதுக்கு பதிலாக இன்றைக்கி நன்னாரி சர்பத் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ரெட் ஃபுட் கலர் சேர்த்து சுகர் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சர்பத் சேர்த்துக்கிட்டிங்க, உடம்புக்கும் குளிர்ச்சி, உங்களுக்கு அந்த கலரும் கிடச்சிடும். இதோட நல்ல கூலான வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு திராட்சையும் மாதுளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட் ஜூஸ் தயாராகிடுச்சு. இந்த பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்காமல் நேச்சுரலாக தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சத்துக்கு சத்தம் ஆச்சு, உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.